நல்ல ஓகே. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன் வ பஅத். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையினால், பிஎம்எஸ் உடைய முயற்சியினால் இந்த ரமதானிலும் அல் குர்ஆனிலே ஒரு சூறாவை தெரிவு செய்து தொடராக கற்கின்ற ஒரு சந்தர்ப்பம் எம் அனைவருக்கும் கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் சூரத்துல் ஹுஜுராத் எனப்படுகின்ற, நேரடியாக அறைகள் என்று மொழிபெயர்க்க முடியுமான தலைப்பிலான அந்த சூறாவை நாங்கள் தெரிவு செய்து நாளாந்தம் அதனுடைய ஆயத்துக்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் 8 அல்லது 9 லெசன்ஸுகளில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய அமருடைய மிக முக்கியமான நோக்கமாக இதுவரைக்கும் கற்ற ஆயத்துக்கள் பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை முன்வைப்பதோடு, நேரடியாக இந்த பாடநெறியில் கலந்து கொள்கின்ற உங்களது அனுபவங்களையும் அபிப்பிராயங்களையும் கேட்டறிவதோடு, கலந்துரையாடலுக்கான நேரத்தை ஒதுக்கி சிறப்பான முறையில் கலந்துரையாடி சில தெளிவுகளை பெற்றுக்கொள்வதும் இந்த நிகழ்வுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் குர்ஆனை பொறுத்தவரையில் அதனை ஓதுகின்ற அதே நேரம், மரணமிடுகின்ற அதே நேரம், அதனை புரிந்து கொள்வதற்காக முயற்சிப்பதும் ஒரு மிக பெரும் அருளாக பார்க்கப்படுவார். குர்ஆன் ரமதான் மாதத்தோடு மிக நெருக்கமான உறவு வைத்திருக்கின்ற காரணத்தினால் இப்படியான ஏற்பாடுகள் எமது சிந்தனையில், அறிவிலே, நடத்தையிலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைகிறது. அந்த வகையிலே சூரத்துல் ஹுஜுராத் என்ற இந்த சூரா, நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த சூரா, இன்றைய காலத்துக்கு மிக பொருத்தமான ஒரு செய்தியை சொல்கின்ற ஒரு அழகான ஒரு சூறாவாக இருக்கிறது. மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டுகளிலே அருளப்பட்ட 18 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறாவாக இந்த சூரா காணப்படுகிறது. வெறும் 18 ஆயத்துக்களுக்கூடாக அல்லாஹு தாலா மிக முக்கியமான அடிப்படையான சில செய்திகளை பொதுவாக முஸ்லிம் சமூகத்தோடு பகிர்ந்து கொள்வதனை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூது கிடைத்து சுமாராக 21 வருடங்களுக்கு பிறகு அல்லது 22 வருடங்களுக்கு பிறகுதான் சூரத்துல் ஹுஜுராத் இறங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தும் 9 வருடங்களுக்கு பிறகுதான் சூரத்துல் ஹுஜுராத் இறங்குகிறது. எனவேதான் பொதுவாக இந்த சூறாவை விளங்கப்படுத்துகின்ற பொழுதோ ஆரம்பகால இமாம்கள், குறிப்பாக நவீன தப்சீராசிரியர் சொல்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதாவது, கடைசியாக முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹு தாலா என்ன சொல்ல விரும்பினார் என்பதனை அறிவதற்கு நல்லொரு சூறாவாக சூரத்துல் ஹுஜுராத் காணப்படுகிறது. ஏனென்றால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்திம கால பொழுதுகளில் இறக்கி வைக்கப்பட்ட ஒரு சூறா. குர்ஆனிலே 114 சூறாக்கள் காணப்படுகின்றன. தாஹிர் இப்னு ஆஷூர் என்ற தப்சீர் ஆசிரியர் தன்னுடைய அத்தஹரீர் வத் தன்வீர் என்ற தப்சீரிலே 108ஆவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட சூறா தான் சூரத்துல் ஹுஜுராத் என்று சொல்கிறார். அப்படியாக இருந்தால் அதற்கு பிறகு ஒரு 6 சூறாக்கள் தான் அருளப்பட்டிருக்கின்றன. எனவே குர்ஆனுடைய கடைசியாக இறங்கிய ஒரு 6-7 சூறாக்களில் ஒன்றாக சூரத்துல் ஹுஜுராத் காணப்படுகிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிறகு சஹாபாக்களுக்கும் பொதுவாக மனித சமூகத்துக்கும் அல்லாஹு தாலா என்ன சொல்ல விரும்பினார் என்பதனை பார்ப்பதற்கு சூரத்துல் ஹுஜுராத் பெரிய அளவு உதவியாக அமைவதனை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக எங்களுக்கு தெரியும், மதீனாவை பொறுத்தவரையில் ஒரு இஸ்லாமிய சமூக கட்டமைப்பு ஒன்று உருவாகிய ஒரு சந்தர்ப்பத்திலே அங்கே தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற வணக்க வழிபாடுகள் பற்றியும், ஒரு சிறப்பான குடும்ப வாழ்வுக்கான தேவைப்படுகின்ற சட்ட ஒழுங்குகள் பற்றியும், அதே நேரம் ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட வியாபார கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட நியதிகள், நெறிமுறைகள் பற்றியும் குர்ஆன் மிக தெளிவாக மதீனாவிலே பேசுவதை பார்க்கிறோம்.
ஒப்பந்தங்கள் பற்றி, யுத்தங்கள் பற்றி, ஒழுக்க விழுமியங்கள் பற்றி என்று பலவாறான தலைப்புகளிலே அல்லாஹு தாலா விரிவாக குர்ஆனிலே ஆராய்ந்து சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஒழுங்கிலே ஒரு சமூக ஒழுங்கொண்டு உருவாகியதன் பிறகு கடைசியாக முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல விரும்பினார் என்பதனை பார்ப்பதற்கு சூரத் ஹுஜராத் நமக்கு மிகவும் உதவியாக அமைவதாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் கலந்து கொண்ட வகுப்புகளுக்கு ஊடாக இந்த விடயத்தை அழகாக புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மஹுல்லா அவர்கள் சூரத் ஹுஜராத்தை ஆய்வு செய்துவிட்டு அவருடைய தப்சீர் அல் கபீர் என்ற அந்த ஆழமான குர்ஆன் விரிவுரை நூலிலே சொல்கின்ற கருத்து மக்காரிமுல் அஹ்லாக். இந்த சூறாவுடைய மைய கருத்து என்னவென்றால், பிரதான தீமாக இருப்பது ஒழுக்க நெறிமுறைகள், விழுமியங்களை பற்றி பேசுகின்ற ஒரு சூறாவாக சூரத் ஹுஜராத்தை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார். அந்த அளவுக்கு துல்லியமான நுணுக்கமான ஒழுக்க பண்பாடுகளோடு, டிசிப்ளினோடு, மெனசுகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை தான் அல்லாஹு தாலா ஆராய்கிறார். எனவேதான் அல்லாஹு தாலா கடைசியாக முஸ்லிம் சமூகத்துக்கு வலியுறுத்த விரும்பிய விஷயம், ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். அதிலே ஒரு பெரிய ஒரு கரிசனை காணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சூறாவுடைய நோக்கமாக இருக்கு. இந்த ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் விளக்குவதற்காக அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலே 5 விடுத்தம் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற பிரயோகம் முழு சூறாவிலும் 18 ஆயத்துக்களிலும் 5 விடுத்தம் அல்லாஹ் தஆலா அந்த பிரயோகத்தை பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனுன்னா விசுவாசிகளே, அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமை நாளையும் இப்படியாக நம்பியவர்களே என்று நேரடியாக முஸ்லிம் சமூகத்தை விழித்துத்தான் இந்த சூரா பேசுவதனை நாங்கள் பார்க்கிறோம். எனவே 5 முறை அல்லாஹு தஆலா அப்படி விழித்து 5 முக்கியமான பண்பாடுகளைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். முஸ்லிம்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய 5 முக்கியமான பண்பாடுகளை அல்லாஹு தஆலா திருப்பி திருப்பி இந்த சூறாவிலே சொல்கிறார். ஒன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி. சூறாவை ஆரம்பிக்கின்ற பொழுது அப்படித்தான் அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறார். விசுவாசிகளே, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முந்தி நீங்கள் செயற்படாதீர்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முரணாக நீங்கள் செயற்படாதீர்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது, அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதை அப்படியே பின்பற்றுவதுதான் இந்த ஆயத்தை சொல்ல வருகின்ற மிக முக்கியமான கருத்து என்று சொன்னார். எனவே அந்த குர்ஆன் சொல்ல வருகின்ற முதலாவது பண்பாடு, சூரத்து ஹுஜராத் சொல்ல வருகின்ற முதலாவது பண்பாடு, அல்லாஹ்வுக்கு முன்னால் பண்பாடா நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் பண்பாடா நடந்து கொள்வதா இருந்தால் குர்ஆனை படிப்பது, விளங்குவது, அது சொல்லுகின்ற பிரகாரம் வாழுவது, இறை கட்டளைகளை ஏற்றுக்கொள்வது, இப்படி அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் கட்டுப்படுவதை தான் அல்லாஹ் தஆலா முதலாவது பண்பாடாக சூரத் ஹுஜராத்தை அடையாளப்படுத்தினார். அதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா தர்ஃபஉ சௌத்தக்கும் ஃபௌக அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி. விசுவாசிகளே, உங்களோட சத்தத்தை நபியுடைய சத்தத்துக்கு மேலால் உயர்த்தாதீர்கள்னு சொல்றார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் எப்படி நாகரிகமாக பண்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை 2வது ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படியாக ஒரு பண்பாடுகின்ற தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வந்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாக்கும் ஃபாசிகுன் பினபஇன் ஃபதபையனு. விசுவாசிகளே, இன் ஜாக்கும் ஃபாசிகுன், ஒரு பெரும் பாவி ஒரு பாரதூரமான ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, நீங்கள் அதனை உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று மற்றொரு பண்பாட்டை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதனைத்தான் நவீன காலத்தில் ஊடக பண்பாடு என்று சொல்வார்கள். செய்திகளை உறுதிப்படுத்திக் கொள்வது, நம்பகமான செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்வது, அதனை சரியாக புரிந்து கொள்வது, உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்தியதன் பிறகு முடிவுகளுக்கு வருவது, இது ஒரு முஸ்லிம் சமூகத்துடைய தலைமைத்துவங்களுடைய செய்திகளை பற்றி செய்திகளோடு தொடர்புபடுகின்ற பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு பண்பாடாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, ரசூலுக்கு கட்டுப்படுவது, செய்திகளை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வது, உறுதிப்படுத்திக் கொள்வது, தெளிவுபடுத்திக் கொள்வது, இது ஈமானுடைய ஒரு மிக முக்கியமான எதிர்பார்ப்பா இருப்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா பின்னால் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌம். விசுவாசிகளே, அதை பற்றி விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் தரப்பட இருக்கின்றன. விசுவாசிகளே, உங்களில் ஒரு சாரார் இன்னொரு சாராரை பரிகாசம் செய்ய வேண்டாம். எனவே முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும்.
யாரும் யாரையும் தரம் குறைத்து பார்க்க கூடாது. முன்னால் இருக்கின்ற பொழுதும் கூட யாரையும் மட்டம் தட்டி கீழ்த்தரமாக பேசக்கூடாது. மனது நோகின்ற பிரகாரம் நடந்து கொள்ளக்கூடாது என்று அல்லாஹு தஆலா ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை, சகோதரத்துவத்தின் முக்கியத்துவத்தை சூரத்து ஹுஜராத்திலே ஒரு மிக முக்கியமான செய்தியா சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமனு என்ற சொற்பிரயோகத்தை கையாண்டு அல்லாஹு தஆலா இப்படித்தான் நீங்க நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று அட்வைஸுடைய தொனியிலே அல்லாஹு தஆலா இந்த சொற்பிரயோகங்களை கையாண்டு இருக்கிறார். பிறகு 5வதாக யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினதன், அதிகமாக சந்தேகம் கொள்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எனவே இல்லாத பொழுது, எங்களுக்கு பக்கத்தில் இல்லாதவர்களை பற்றி பிழையாக நினைப்பது, பிழையாக கருத்து சொல்வது, அவர்களை பற்றி மோசமாக கருத்துக்களை பரப்புவதெல்லாம் பிழையானதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இது 5வதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான பண்பாடு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நீங்கள் பார்த்து கொண்டு போகின்ற பொழுது எவ்வளவு நுணுக்கமா அல்லாஹ் தஆலா இந்த விடயங்களை சொல்லிக் கொண்டு செல்கிறான் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எவ்வளவு தூரம் நாங்கள் சில நேரங்களில் ஒரு பாரதூரமான விஷயமாக கருதாததை கூட அல்லாஹ் தஆலா சூரத்து ஹுஜராத்தில் மிகப்பெரிய ஒரு செய்தியாக சொல்லி காட்டுகிறார். ஆனால் விசுவாசிகளே என்று விழித்து வருகின்ற இந்த சூரா 13வது வசனத்திலே யா ஐயுஹன் நாஸ் என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மக்களே, பின்னால் அது வருகிறது. இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, உங்களை ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, முழு மனித சமூகமும் மதங்கள் இனங்கள் வேறுபட்டிருந்தாலும் ஒற்றுமையாக மனிதத்துவத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற கருத்தையும் இதே சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்லி காட்டுகிறார். முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை வலியுறுத்துறது அல்லாமல் மனித சமூகத்தின் ஒற்றுமையை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த சூரா மொத்தமாக இப்படி ஒரு டிசிப்ளினான, ஒரு சிவிலைஸ்டான ஒரு சமூகத்தை உருவாக்குவதிலே மிகப்பெரிய ஒரு கவனத்தை இந்த சூரா எடுத்திருக்கிறது என்பதனை இதெல்லாம் மிக எங்களுக்கு அழகாக உணர்த்துவதை பார்க்க முடியும். இது சூரா பற்றிய ஒரு பொதுவான பார்வை. அதிலும் குறிப்பாக நாங்கள் இந்த சூறாவை படிக்கின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று வருகின்ற இடமெல்லாம் ஒரு முக்கியமான பண்பாட்டை இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வது போன்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு செல்கிறான். அதிலே கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது இங்கிருந்து நாங்கள் பார்க்கின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி. அது ஒரு விஷயம். இன்னொரு விடயம் என்னென்றால், இந்த சூறாவிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கின்ற இந்த வீடியோக்களிலே பார்க்கலாம், நிகழ்வுகளோடு சம்பந்தப்படுத்தித்தான் இந்த ஆயத்தெல்லாம் வந்திருப்பதிலே பார்க்கலாம். அதனைத்தான் குர்ஆன் உலூமுல் குர்ஆனுடைய கலைகள் பற்றிய பாடத்திலே சொல்வார்கள் சபபு நுசூலன். அதாவது இந்த சூரா இறங்குறதுக்கான அல்லது ஆயத்து இறங்குறதுக்கான உடனடியான காரணம், இமீடியட் ரீசன். உடனடி காரணத்தை நாங்கள் கட்டாயமா சேர்த்து பார்க்கின்ற பொழுதுதான் இந்த ஆயத்தை சரியாக புரிந்து கொள்ளலாம். நாங்கள் படித்த பல ஆயத்துக்களை நீங்கள் பார்த்தால், இன்ஷா அல்லாஹ் பின்னாலும் படிக்க போற ஆயத்துக்களும் அப்படித்தான், பல பொழுதும் அதற்கு பின்னால் அந்த ஆயத்து இறங்குவதற்கு நேரடியாக ஒரு காரணம் ஒன்று இருந்திருப்பதை பார்க்கலாம். எனவேதான் குர்ஆனை படிக்கின்ற பொழுதோ, ஒரு சூறாவை படிக்கின்ற பொழுது சீராவையும் படிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். சீரான்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயோகிராஃபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அந்த கான்டெக்ஸ்டை நாங்கள் வாசிக்க வேண்டியது, படிக்க வேண்டியது, சஹாபாக்கள் நடத்தைகளையும் பார்க்க வேண்டியது, எப்படியான சூழ்நிலையிலே குர்ஆனிய வசனம் இறங்குகிறது என்று பார்க்க வேண்டும். அந்த குர்ஆன் வசனம் எந்த செய்தி அவர்களுக்கு சொன்னது, அந்த குர்ஆனிய வசனத்தை அந்த சஹாபாக்கள் எப்படி உள்வாங்கிக் கொண்டார்கள், எப்படி அவர்களது வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த வசனங்கள், இதையும் சேர்த்து நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் எங்களது அந்த வீடியோக்களுக்கு கூடாக, லெசன்ஸு கூடாக வலியுறுத்தி வருவதை நீங்கள் பார்க்கலாம். அதிலே குறிப்பாக உதாரணமாக எல்லாவற்றையும் இங்கு சொல்வது நோக்கமல்ல, ஒரு பிரீஃப், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் நாங்கள் தருகிறோம். இப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி என்று ஒருவர் குர்ஆனை எடுத்து சூரத்துல் ஹுஜராத்தை ஆரம்பித்தால், விசுவாசிகளே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முன்னால நீங்கள் முந்திக் கொண்டு செயற்படாதீர்கள், அல்லது முரண்பட்டு செயற்படாதீர்கள், அல்லது கருத்து தெரிவிக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தொடங்குகிறான். எனவே நானும் நீங்களும் குர்ஆனை படிக்கின்றவர்கள் என்ற வகையில கொஞ்சம் கிரிட்டிக்கலாக, கொஞ்சம் சிந்தனையோடு அல்லாஹ் தஆலா ஏன் இப்படி ஆரம்பிக்கிறான், ஏன் இப்படி சொல்கிறான், ஏன் இந்த வசனத்தை பயன்படுத்தினான், திடீரென்று நீங்கள் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு முன்னால் முரண்பட்டு போகாதீர்கள் ஏன் அப்படி சொன்னான், எத்தகைய சந்தர்ப்பத்தை சொன்னான், யாருக்கு சொன்னான், இப்படியும் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இப்படி யோசிக்கின்ற பொழுது தான் இதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்க வேண்டும், யாரையோ நோக்கி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்க வேண்டும், இதுக்கு பின்னால் ஒரு கான்டெக்ஸ்ட் ஒன்று இருந்திருக்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏதோ ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்க வேண்டும்.
இந்த பின்னணியில் தான் இமாம் குர்துபி, இமாம் தபரி, இமாம் பைதாவி தப்சீர் ட்ரெடிஷனலா வந்திருக்கின்ற பாரம்பரிய தப்சீர்கள் எல்லாத்திலையும் போல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சில நிகழ்வுகள் இருக்கின்றன. இதற்கு இந்த ஆயத்துக்கு பல வகையான சபபுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒன்றை மாத்திரம் திருப்பி ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன். அதுக்கு பல சபபு நுசூல்கள், அதாவது நிறைய காரணிகள் இருக்கின்றன. ஒன்று, இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே சில சஹாபாக்கள், சில நபியுடைய தோழர்கள் சொல்லிக்கொள்ள ஆரம்பித்தார்கள், இப்படி ஒரு வசனம் இறங்கினால் நல்லம், அப்படி ஒரு ஆயத்து இறங்கினால் நல்லம் என்று அவர்களுடைய உள்ளத்துக்கு படுவது போன்று கருத்து தெரிவிக்க ஆரம்பித்தார்கள். இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இறங்கினால் நல்லம் என்று அவர்கள் நினைப்பது போன்று கருத்து தெரிவித்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, வஹிக்கு முன்னால் நீங்கள் கருத்து தெரிவிக்காதீர்கள். அல்லாஹு தாலா இறக்குவதை இறக்குவான். நீங்கள் உங்களது மனோ இச்சையின் அடிப்படையில் தான் குர்ஆன் அமைய வேண்டும் என்று நம்பாதீர்கள், நினைக்காதீர்கள். ஏன்னா இந்த குர்ஆன் சர்வதேச தூது. அது குறிப்பிட்ட ஒரு கான்டெக்ஸ்டுக்கு இறங்கியது அல்ல. அது மனித சமூகத்துக்கு கடைசி வரும் வரைக்கும் வழிகாட்ட வேண்டிய ஒரு நூல். எனவே அதுக்கு பின்னால் நிறைய தத்துவங்களும் இலக்குகளும் இருக்கின்றன. ஒரு சில மனிதருடைய அபிலாசையின் அடிப்படை இந்த குர்ஆனை இறக்குவது பொருத்தமில்லை. எனவே இந்த பின்னணியில் தான் இந்த குர்ஆன் வசனம் இறங்கியதாக இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளங்கப்படுத்துவார்கள். எனவே பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே ஆயத்துகளை படிக்கின்ற பொழுது அதுக்கு பின்னாலுக்கு சபபுகளையும் சேர்த்து பார்க்க வேண்டும். பார்க்கின்ற பொழுது ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்படியாக எங்களது வகுப்புகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். நாங்கள் இதுவரைக்கும் சுமாராக ஒரு 6 ஆயத்துக்களை பார்த்திருக்கிறோம். அந்த 6 ஆயத்துக்கள்லையும் முதலாவது, 2வது, 3வது, 4வது என்று வருகின்ற எல்லா ஆயத்துக்களுக்கும் பின்னாலும் ஏதோ ஒன்றோ ரெண்டோ சபபுகள், சபபு சொன்னால் நேரடியான காரணிகள் இருந்திருப்பதையும் அதனையும் சேர்த்துத்தான் குர்ஆனை விளங்க வேண்டும் என்ற கருத்தையும் வலியுறுத்தி வந்திருக்கு. ஆனால் அதே நேரம் இன்னொரு கருத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே அந்த குறிப்பிட்ட கான்டெக்ஸ்டோடு சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் அல்ல குர்ஆன். ஒரு குறிப்பிட்ட காரணத்தை மையப்படுத்தித்தான் குர்ஆனிய வசனம் இறங்கி இருந்தாலும் அந்த நிகழ்வோடு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல. வரலாறு நெறிகளும் கடைசி வரைக்கும் முழு மனித சமூகத்துக்கும் வழிகாட்டுவதாக குர்ஆன் இருக்கு. அது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்திலும் வரலாம். அதனையும் இலக்காக கொண்டு அல்லாஹ் தஆலா விரிந்த நிலையிலே தான் இந்த கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நாங்கள் புரிய வேண்டிய இன்னொரு விஷயம். கடைசியா ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். இதுவரைக்கும் பார்த்த ஒரு மிக முக்கியமான விடயம், குர்ஆன்ல இந்த ஆயத்துகளுக்குள்ளே நுணுக்கமான சில சொற்பிரயோகங்களை அல்லாஹ் தஆலா கையாண்டு இருக்கிறார். மிக துல்லியமான நுணுக்கமான சொற்பிரயோகம். அதை நாங்கள் சொல்லி வந்தோம். உதாரணமாக தஹ்பத அமாலுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதாவது நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்தி பேசினால், அநாகரிகமா நடந்து கொண்டால், அது உங்களது நல்ல செயற்பாடுகளை வலுவிழக்க செய்துவிடும், செல்லுபடியற்றதாக மாற்றிவிடும். இதுக்கு அல்லாஹ் தஆலா கையாண்டிருக்கின்ற சொற்பிரயோகம் ஹபத. ஹபத்தன்னு சொன்னால் வீங்கி வெடித்தது அல்லது செல்லுபடி அற்றது. அதுக்கு நாங்கள் உதாரணம் ஒன்றையும் சொன்னோம். அதாவது பாலைவனத்திலே ஒட்டகம் மேய்ந்து கொண்டு செல்கின்ற பொழுது சில நேரங்களில் ஒரு நஞ்சு காயை சாப்பிட்டால் அதன் காரணமாக வயிறெல்லாம் வீங்கி நன்கு சாப்பிட்டது போன்ற தோரணையிலே அந்த மிருகம், அந்த ஒட்டகம் அந்த வீட்டை நோக்கி அல்லது முதலாளி சொந்தக்காரனை நோக்கி திரும்பி வரும். அப்பொழுது அந்த ஒட்டகத்தின் ஓனர் நினைப்பார், நன்கு சாப்பிட்டு வந்திருக்கிறது, நல்லா மேய்ந்து விட்டு வந்திருக்கிறதுன்னு நினைப்பார். ஆனா சற்று நேரம் போகிற நேரத்தில் வயிறு வெடித்து சிதறி போயிருக்கு. அது சாப்பிட்டு இருப்பது நஞ்சிக்காய். இதுக்கு சாதாரண அரபு மொழியிலே சொல்வது ஹபத் என்ற சொற்பிரயோகத்தை தான் கையாளுவார். இந்த ஹபத் என்ற சொற்பிரயோகத்தை செயல்களுக்கு அல்லாஹ் தஆலா இங்கே கையாண்டு இருக்கிறான், பயன்படுத்தி இருக்கிறான். அதாவது இவ்வளவுதான் நன்மைகள் செஞ்சிருந்தாலும், பார்வைக்கு நன்மைகள் போன்று தெரிந்தாலும் அதுக்கு உள்ளால சில கோளாறுகள் இருக்கும். அந்த கோளாறுகளால் அந்த நன்மைகளுக்கு எந்த விதமான பெருமானமும் இல்லாமல் போகும். ஏன்னா அல்லாஹ் தஆலா அதற்கு ஹபத்த என்ற சொற்பிரயோகத்தை தான் இந்த சூரத் குஜராத்திலே பயன்படுத்தி இருக்கிறார். எனவே இப்படி குர்ஆனிலே சில நுணுக்கமான துல்லியமான அது சொற்கள் இருக்கின்றன. அப்ப அதனை நாங்கள் குர்ஆனை படிக்கின்ற பொழுது கவனத்தில் எடுக்க வேண்டும். மிச்சம் விரிவாக நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டுமா இருந்தாலும் நேரத்தை கருத்தில் கொண்டு அங்கும் நாங்கள் சுருக்கமாகத்தான் சொன்னோம். எனவே உதாரணமாக நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் எவ்வளவுதான் பெரிசாகவும் பார்வைக்கு நல்லதாக இருந்தாலும் அதற்கு பின்னால் தூய்மை இருக்க மாட்டாது, இஹ்லாஸ் இருக்காது. அப்ப செயல்களுக்கு அந்த அர்த்தம் இல்லாம போகும். குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான செயலாக இருக்கும், அப்போதும் அர்த்தம் இல்லாம போகும்.
அதே நேரம் அந்த செயல்களால் சில நேரங்கள்ல பலருக்கு பாதிப்பு இருக்கும், அதனாலும் அர்த்தம் இல்லாமல் போகும். சில நேரங்கள்ல நாங்கள் செய்துவிட்டு அந்த செயல்களை சொல்லித் திரிவோம், அதனால் பலர் தாக்கம் உருவார்கள், அப்பொழுது செயல்கள் பயனற்று போகும். இது இப்படி செயல்கள் பயனற்று போகும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா ஹபத் என்ற சுப்ரயோகத்தை கையாண்டிருக்கிறார். எனவே சூரத்து ஹுஜராத்தும் தான் ஏனைய சூறாக்களில் தான் நாங்கள் பார்க்கின்ற மிக முக்கியமான விடயம் நுணுக்கமான சில சொற்பிரயோகங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கையாண்டிருக்கிறான். அதனை நாங்கள் இதனை படித்துக் கொண்டு போகின்ற பொழுது மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக விரிந்த விளக்கங்களை கண்டிப்பாக தரும். அந்த நுணுக்கமான சொற்பிரயோகங்கள் தான் குர்ஆனை மிக விரிவாக விளங்கப்படுத்துவதற்கு மிக காரணமா இருக்கு. அதனால தான் நாங்க இந்த தப்சீரை தயாரிக்கின்ற பொழுது மிக கூடுதலாக இந்த தப்சீரை உங்க சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக நவீன காலத்து தாஹிர் இப்னு ஆஷூர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தப்சீர் தஹரீர் வ தன்வீர் என்ற தப்சீரை மிக அதிகமாக நாங்கள் ரிஃபர் பண்ணினோம். ஏன்னா அந்த தப்சீரிலே நாங்கள் பார்க்கலாம் அந்த குர்ஆனிலே கையாளப்பட்டிருக்கின்ற நுணுக்கமான சொற்பிரயோகங்களை பற்றி மிக விரிவாக ஆராய்ந்திருக்கிறார். மிக துல்லியமான ஆய்வுகளை அவர்கள் அதிலிருந்து மிக தேவையான கருத்துக்களை தான் உங்களோடு பகிர்ந்து. அதே மாதிரி இமாம் ஜமாஹ்ஷர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் குர்ஆனிலே கையாளப்பட்டிருக்கின்ற சொற்பிரயோகங்களின் நுணுக்கங்களை பற்றி தன்னுடைய கஷ்ஷாஃப் என்ற தப்சீரிலே அழகாக விளங்கப்படுத்துகிறார். அப்படியான தப்சீர்களை ரிஃபர் பண்ணி தான் இங்கு நாங்கள் விளங்கப்படுத்தினோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்த நிகழ்வுகளை விளங்கித்தான் இந்த ஆயத்துக்களை விளங்க வேண்டும் என்பதற்காக தப்சீர் இப்னு கசீர், தப்சீர் தபரி போன்ற தப்சீர்களை நாங்கள் பார்த்து அதனூடாக எடுத்துக்கொண்ட தகவல்களைத்தான் பகிர்ந்து கொள்ள முயற்சித்தோம். எனவே எப்போதுமே இந்த குர்ஆனை விளங்குவதற்கு பின்னால் அறிஞர்கள், இமாம்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள், சஹாபாக்கள் இந்த ஆயத்தை எப்படி விளங்கிக் கொண்டார்கள், தாபியங்கள் எப்படி விளங்கிக் கொண்டார்கள், ஆரம்ப கால இமாம்களுடைய புரிதல் என்ன, நவீன காலத்தில் அதனை எப்படி பார்க்கிறார்கள், புதிய கொன்டெக்ஸ்ட்ல அதனை எப்படி பிரயோகிக்கிறார்கள் என்பது பற்றி எல்லாத்தையும் சேர்த்துத்தான் நாங்கள் இங்கே உங்களுக்கு சமரியாக நாங்கள் சொல்ல விரும்பினோம். கடைசி ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கலாம் என்று விரும்புகிறோம். இந்த ஆயத்தை நீங்கள் படித்துக் கொண்டு வந்தால், சூறாவை படித்துக் கொண்டு வருகின்ற பொழுதோ 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா யா அய்யுல்லதீன ஆமனூ லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி என்று சொல்கிறான். உங்களது சத்தத்தை ரசூலுல்லாஹ் சத்தத்துக்கு மேலா உயர்த்த வேண்டாம் என்று. பிறகு அந்த வசனம் இறங்கிய பிறகு குர்ஆனே சொல்கிறது இன்னல்லதீன யகுத்தூன அஸ்வாத்தஹும், யாரெல்லாம் தங்களது சத்தத்தை ரசூலுல்லாஹ்க்கு முன்னால தாழ்த்தி கொள்கிறார்களோ என்று 3வது வசனம் சொல்கிறது. 2வது வசனத்திலே சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று சொன்ன அல்லாஹ் தஆலா 3வது வசனத்திலே சத்தத்தை தாழ்த்தி கொண்டவர்களுக்கு ஏராளமான கூலிகள் இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதனூட நாங்க என்ன விளங்குகிறோம் என்றால், குர்ஆனிய வசனம் இறங்கிய உடனே சஹாபாக்கள் எப்படி அதனை பார்த்தார்கள் என்றால், அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எனக்குத்தான் இறங்குகிறது என்று ஒவ்வொருவரும் பார்க்க ஆரம்பித்தார். குர்ஆனு கூட தாக்கமுற்றார். ஒரு நாளும் சஹாபாக்கள் பார்வையில் எந்த வசனத்தையும் பிறருக்குரிய வசனமாக அவர்கள் பார்ப்பதில்லை. இதுக்கு தனக்கு இறங்கிய வசனமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஏதாவது படிப்பினைகள் இழக்க முடியுமோ என்று தான் பார்த்தார். அந்த வகையில் அவர்கள் உடனடியாக மிகவும் தாழ்த்தி மிகவும் நாகரிகமா ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் உரையாட ஆரம்பித்தார். உடனடியாக வாழ்க்கையை போக்கை மாற்றினார். இதனைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். குர்ஆனை படிக்கின்ற பொழுதும் அதனோடு உறவாட வேண்டும். உடனடியாக ஏதாவது படிப்பினைகள் இருந்தால் எங்களது வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும், தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கிளாஸுகளுக்கு பின்னால், இந்த லெசன்ஸுகளுக்கு பின்னால், இந்த செஷன்ஸுகளுக்கு பின்னால் இருக்கின்ற மிக முக்கியமான நோக்கம். எங்களது சிந்தனையில, நடத்தையில, பண்பாட்டுல நல்ல மாற்றங்கள் வர வேண்டும். ஒவ்வொரு ஆயத்திலும் எங்களுக்குள்ள நல்ல விஷயங்களை கொண்டு வர வேண்டும். இப்ப நாங்கள் நேற்றும் இன்றும் பார்த்த வீடியோக்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம். 6வது வசனம் இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபைன், ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதனை நீங்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப இந்த வசனத்தை நாங்கள் விரிவாக சொல்லுகின்ற பொழுது ஒரு முஸ்லிம்களை பொறுத்தவரை எந்த காரணத்தை கொண்டும் பிழையான செய்திகளை பரப்ப மாட்டார்கள், தவறான செய்திகளை பரப்ப மாட்டார்கள், நம்பிக்கையற்ற செய்திகளை சொல்ல மாட்டார்கள், வார செய்திகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஷேர் பண்ண மாட்டார்கள். இதெல்லாம் இஸ்லாத்துடைய ஊடக தர்மம் என்று சொன்னோம். இந்த விடயங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது எங்களது வாழ்க்கையிலும் எடுத்து நடக்கின்ற அளவுக்கு நாங்கள் மாற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதுதான் நாங்கள் படித்துக்கொண்ட விஷயங்களுடைய சாராம்சமா இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தோடு நான் என்னுடைய இந்த சமரியை முடித்துக் கொள்கிறேன். இது தொடர்பாக ஏதும் உங்களுக்கு கருத்துக்கள், மனப்பதிவுகள், அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஷேக். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க அந்த டைமை கருதி ஸ்பீடா சுருக்கமா சொல்லிட்டு போனீங்க, விளங்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஷேக் ரிஷாட் நஜ்முதீன் எங்களோட இருக்கிறாரு. ஷேக், நீங்கள் அன்மியூட் பண்ணினீங்கண்டா
அதுவும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி நாங்கள் இந்த செஷனை மெயினாக ஆர்கனைஸ் பண்ணது பின்னணி என்னென்றால், நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஒன் வே செஷன் மாதிரி தானே போகுது. நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுவோம். அப்போ அடுத்தாக்கள் படித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் யோசித்தோம் எப்படி என்றால், இவ்வளோ காலம் இப்போ ரமதான் ஆரம்பத்திலிருந்து இதுவரையும் ஒவ்வொரு வீடியோவையும் கேட்டு படித்து வந்த ஆட்கள் புதிய விஷயங்களை உள்வாங்கி கொண்டிருப்பாங்க. அதே நேரம் அவங்களுக்கும் வேற சில விஷயங்கள், வேற தப்சீர்களை வாசிச்சு அவங்களும் படிச்சிருப்பாங்க. அப்ப அதையும் நீங்க ஷேர் பண்ணி கொள்ளேன். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அப்படி ஷேர் பண்ணி கொள்ளலாம். அல்லது அவங்களோட சில உள்ளத்துல ஏற்பட்ட மாற்றங்கள், நடத்தை ரீதியான மாற்றங்கள், சில நேரம் சிலாக்கள் தீர்மானங்களா எடுத்திருப்பாங்க சில விஷயங்களை. அப்ப அதுகளை இங்க ஷேர் பண்ணி கொள்ளலாம். அது அடுத்தாக்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த பின்னணியில தான் நாங்க இந்த இந்த 1 hour செஷனை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அந்த வகையில நாங்க கிஷோர் பிரதர் அடுத்தாக்களுக்கு நாங்க ஓப்பனாக கேள்விகளை கேட்கறதுக்கு அல்லது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கான நேரத்தை கொடுப்போம். அடுத்தாக்களும் பேசலாம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஷேக் ரிஷாட். அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட நான் எல்லாம் மியூட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒருத்தராக அன்மியூட் பண்ணிவிட்டு உங்களை இதுங்கள் இல்லாட்டி எல்லாரும் ஒரேடியாக வந்தாக்கா மியூட் பண்ணிக்கொள்ள கஷ்டமாயிக்கும். அதனால நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். அப்போ இன்றைக்கி கொஷின்ஸ்கள் தான் கேளும். உங்களுக்கு கேட்குறதுக்கு சில நேரங்களில் லேடிஸ் யாரும் டைப் பண்ணுறதா விருப்பமாக இருந்தாக்கா நீங்கள் அதில் சேட்டில் டைப் பண்ணிங்கன்றாலும் அந்த கொஷின்ஸ்களில் எனக்கு இங்கே பாசி கேளும் இன்ஷா அல்லாஹ். பிரதர்ஸ் நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு இதுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசவும் மேலும் இன்ஷா அல்லாஹ். ஓகே மோகன் பிரதர், எஸ் நீங்கள் அன்மியூட் பண்ணலாமா பிரதர்? நீங்கள் ஆல்ரெடி கோஹோஸ்ட். ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். ஷேக் அரஃபாத், எனக்கு நான் 2-3 கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறேன். முதலாவது ஒரு கேள்வியாக கேட்குறேன். ஏன் அந்த 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 சூறாக்குரிய தலைப்பாக ஹுஜராத்தை தெரிவு செஞ்சது? இப்போ ஹபத்த என்ற வேர்ட், தபையனு அதாவது தீர விசாரிப்பு என்ற வேர்ட் அல்லாமல் அறைகள் இல்லாட்டி ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க என்ற அந்த ஹுஜராத்ன்ற வேர்டை ஏன் சூஸ் பண்ணது? அதுக்கு விளக்கங்கள் இதுதான். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஏற்கனவே நாங்கள் எங்களோட அமர்வுலையும் விளங்கப்படுத்தினது போன்று ஹுஜுராத் என்ற ஒரு சூறாக்கு இந்த பேர் போடுறதை பொறுத்த வரையில அதுக்கு என்ன காரணம் என்றால், அதுக்கு சில நேரங்களில் குர்ஆன்ல அந்த சூறால கையாண்டு இருக்கிற ஒரு சொற்பிரயோகம் ஒன்றை வைத்து பேர் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மௌலானா மௌதூதி இதை பற்றி விளங்கப்படுத்தும் போது சொல்லுவார்கள், இப்போ சூரத்து ஹுஜுராத்தில் 4வது வசனத்தில் இந்த ஹுஜுராத் என்ற சொற்பிரயோகம் வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம். இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜுராத்தி. அரபுலே ஹுஜுரத்னா ரூம், இந்த பிரைவேட் அபார்ட்மெண்ட், அட பன்மை தான் ஹுஜுராத். இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜுராத். அறைகளுக்கு பின்னால் இருந்து கொண்டு உங்களை அநாகரிகமாக கூப்பிடுகின்றவர்கள். அக்ஸர்ஹும் லா யாக்கிலூன். நிறைய பேர் அதனை ஒழுங்காக புரிந்து கொள்கிறார்கள் இல்லை, இப்படி அநாகரிகமா நடந்து கொள்கிறார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த ஆயத்திலே வந்திருக்கிற ஹுஜுராத் என்ற சுப்ரயோகம் தான் சூனாவின் தலைப்பா வந்திருக்கு. இதனை மௌலானா மௌதூதி போன்றவர்கள் விளங்கப்படுத்தின சொல்வார்கள் என்றால், உண்மையிலே இந்த சூரா ஒரு மானத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பேசிக் டிசிப்ளினோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பலதை அல்லாஹ் தஆலா இங்கே சூரத்திலே பேசுகிறார். ஒரு தனி மனிதனுடைய மானத்தோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா இங்கே பேசுகிறார். ஒன்று ஹுஜராத் என்ற சுப்ரயோகம் என்ற அந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு பின்கதவால் வந்து கொண்டு நாகரிகமற்ற முறையில் அழைக்கின்றதை அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த சூறாவுடைய பேராகவும் குஜராத்தை சொல்லியிருக்கிறார். எனவே அநாகரிகமா நடந்து கொள்ளக்கூடாது என்பது அந்த சூறாவுடைய தலைப்பா இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் பின்னால் பார்க்கலாம் நினைக்கிறேன், பின்னால் வரக்கூடிய விளக்கங்களை சொல்லுவார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌம். எந்த ஒரு சாராரும் இன்னொரு சாராரை பரிகாசம் செய்ய வேண்டாம், ஏளனப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒவ்வொரு மனிதர்களும் பிரைவசி இருக்கிறது, அவர்களுக்கென்று தனிப்பட்ட விவகாரங்கள் இருக்கின்றன. அவைகள் கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டும், பேணப்பட வேண்டும். அவை ஒவ்வொன்றும் தனியான ரூம்ஸ்,
அதிலே நாங்கள் எக்காரணம் கொண்டு மூக்கை நுழைக்க கூடாது, அநாகரிகமா நடந்து கொள்ளக்கூடாது. எனவே தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவருடைய பண்பாடுகளை பற்றி பேசுகிற நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் உரிய பிரைவசியை சொல்வதற்கு அமலாவத்தில் ஹுஜராத் என்ற சுப்பிரயோகத்தை தலைப்பாக கையாண்டிருக்கலாம் என்பது மற்றொரு விளக்கமா இருக்கு. எனவே 4வது வசனத்தில் இருக்கின்ற அந்த சுப்பிரயோகம் ஹுஜராத் என்ற சொல். இந்த சூறாவோட உள்ளடக்கமே மரியாதை நடந்து கொள்வது, அடுத்தவருடைய பிரைவசியிலே கை வைக்காமல் இருப்பது என்ற கருத்தும் இருக்கின்ற காரணத்தினால் குஜராத் என்ற சுப்பிரயோகம் இந்த சூறாவின் தலைப்பா வந்திருக்கலாம் என்ற அபிப்பிராயம் தெரிவிக்கிறார். சுக்ரான். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வேறு யார் சரி இருக்குதுண்டா கொடுங்க. இன்னைக்கு 2 மெசேஜ் வந்திருக்குது. யாரும் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி நான் இந்த மெசேஜை ரீட் பண்றேன். யார் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். இந்த ஷேக் சூராக்கு அஹ்லாக்னு சொல்றாங்க தானே, சூரத்துல் அஹ்லாக்னும். அப்ப சூரத்துல் ஹுஜராத்துக்கு சூரத்துல் அஹ்லாக்னு மற்றொரு பேர் சொல்லப்படுவதற்கான காரணமும் இதே காரணமா இருக்குமா? ஏற்கனவே உண்மையிலே நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில தப்சீர் ஆசிரியர்கள் சூரத்துல் அஹ்லாக்னு சொல்லுவோம். உதாரணமாக குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸ் இந்த தப்சீருல் கபீர்லேயே சூரத்துல் அஹ்லாக் அல்லது சூரத்து மகாரிமில் அஹ்லாக் என்ற சுப்பிரயோகத்தை கையாளுகிறார். அதாவது ஒழுக்க விழுமியங்களின் சூறா. அது வஹியின் அடியா போடப்பட்ட பேர் அல்ல. சூரத்து ஹுஜூராத் என்றது வஹியாகவே வந்த பேர். சூறாவுடைய உள்ளடக்கத்தை கொண்டென்ட்டை அடிப்படையாக இமாம்கள் தப்சீர் ஆசிரியர் தான் சூரத்துல் அஹ்லாக் அல்லது சூரத்து மகாரிமில் அஹ்லாக் உயர்ந்த விழுமியங்கள் என்ற தலைப்பை போட்டார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்திய போன்று இந்த சூறா திரும்ப 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 விசுவாசிகளை என்று சொல்லி ஒவ்வொரு வகையான பண்பாடுகளை அல்லாஹால சொல்லி கொண்டு செல்கிறான். அதனால இது பண்பாட்டின் சூறா என்று சொல்றது மிக பொருத்தமானது. நீங்க சொல்றது சரி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். இந்த ஃபாசிக்ன்ற வேர்ட் வருது தானே, ஃபாசிக்னு நீங்க விளக்கப்படுத்தினீங்க. மிக பெரிய பாவி, சாதாரண பாவியையும் பார்க்க கொஞ்சம் கூடவா ஒரு கருத்துண்டு வருதுன்னு. அப்ப அந்த வசனத்தை வச்சு பார்க்கக்குள்ள சாதாரண ஒரு முஸ்லீம் தேர்ந்த ஒரு செய்தி வந்தா நாங்க அதை சந்தேகிக்க கூடாதுன்ற மீனிங் கொண்டு வருதா? அந்த வசனத்தை நீங்க வச்சு பார்த்தா நாங்க ஒரு மிகவும் ஒரு டீப்பான விளக்கம் ஒன்று வேண்டி நிற்கின்ற ஆயத்தை தான் அது. உண்மையிலே நீங்க இந்த பார்த்துட்டீங்க. நான் 2 அமர்வுகளை அடுத்து அந்த ஆயத்தை விளங்கப்படுத்தினேன். நான் நினைக்கிறேன் அந்த 2 அமர்வுகளிலும் நான் முழுமையாக இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்களும் இருந்துச்சு. ஒரு 3-4-5 அமர்கள் தேவைப்படுற அளவுக்கு தான் அந்த ஆயத்து இருக்குது. என்றாலும் பரவாயில்லை, நீங்க கேட்டதுக்காக நான் சம்மரை சொல்றேன். பேசிக்கலி ஃபாசிக்கண்டா பெரும்பாவி, மிக பெரும்பாவி ஒரு பாரதூரமான செய்தியை கொண்டு வந்தா நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க என்று சொல்றது தானே. உண்மையிலே ஒரு மூமினாக இருக்கிற ஒரு ஆள் ஃபாசிக்காக இருக்க முடியாது. அப்ப இங்க அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, ஃபாசிக் என்று சொல்றது நான் இன்னொரு சொன்னேன் அல் ஃபாசிக்னு சொல்லல, ஃபாசிகுன் நக்கிராண்ட பிரயோகத்தை அல்லாஹ்வுத்தாலா கையாண்டிருக்கிறான். ஏதோ ஒருவர் யாராக இருந்தாலும் கூட ஒரு பாரதூரமான செய்தியை கொண்டு வரலாம். அப்ப அந்த பாரதூரமான செய்தியை கொண்டு வர நேரம் அதுக்கு பின்னால இருக்கிற பர்பஸை பொறுத்துத்தான் அந்த செய்தி பாரதூரமானதை தீர்மானம். உதாரணம் வச்சுக்கோங்களே, அந்த செய்தியை கொண்டு வரதுக்கு பின்னால சமூகத்தை பிளவுபடுத்துவது, குடும்பத்தை பிளவுபடுத்துவது, ஒரு புரளியை கொண்டு வருவது அல்லது நாடுகளுக்கு இடையில் மோதங்களுக்கு கொண்டு, இது பாரதூரமான விஷயம். அது அப்படியாக இருந்தால் அந்த செய்தியை கொண்டு வர ஆட்டோமேட்டிக்கா மூமினா இருந்தாலும் ஃபாசிக்கின்ற அடையாளத்தை பெறுவார். ஒரு பெரும் பாவம், ஒரு சமூகத்தையே பாதிக்கின்ற அளவுக்கு பாரதூரமான செய்தியாயிருக்கு. ஆனா இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், இந்த வலீத் இப்னு உக்பா என்ற ஒரு சஹாபி தான் இந்த செய்தியை கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றார். அவர் ஒரு ஃபாசிக்கா இயலாது, அவர் ஒரு ஃபாசிக்கா இயலாது. காரணம் என்னென்றால், வலீத் இப்னு உக்பா நாங்க ஏற்கனவே விளங்கப்படுத்திய போன்று பனூ முஸ்தலக் யுத்தத்துடைய ஜகாத் கோத்திரத்துடைய ஜகாத்தை கலெக்ட் பண்ண போற நேரத்தில் ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன் ஒன்று கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறார்கள். அவர்கள் ஆயுதங்களை சுமந்து வருகிறார்கள், ஏதோ யுத்தம் செய்வதற்கு வருவது போன்று தான் தோற்றுகிறதுன்னு சொல்கிறார்கள். உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பனூ முஸ்தலக் யுத்தத்தையும் மோத வைக்கிற நோக்கம் அல்ல, உண்மையில அதுக்கு பின்னால் இருந்துச்சு. அது ஒரு தகவல். அப்ப அந்த தகவலை கூட அல்லாஹ் தஆலா ஒரு பாரதூரமான தகவல்களா எடுத்து குர்ஆன்ல பதிவு செஞ்சு முஸ்லிம் சமூகம் மிக கவனமாக தகவல்களை பரிமாற்றுவதில் கவனம் எடுக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொன்னார். இன்றைக்கு நடக்கிற தகவல் யுத்தம், ஊடக யுத்தம், தகவல் யுத்தத்திலே ஒரு இதை விட பயங்கரமான நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இதே சாதாரணமா வலீத் உக்பாவுடைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையில ஒரு சாதாரண நிகழ்வு. அதனால் யுத்தமும் நிகழவில்லை, அவ்வளவு பாரதூரமான விளைவுகள் வரவும் இல்லை. அல்லாஹ் தஆலா பாதுகாத்த வேறு விஷயம். ஆனால்
அந்த நிகழ்ச்சியை கூட பெரிய ஒரு விஷயம் அல்லாஹ்வுத்தாலா தூக்கிக்கிறான். எனவே நான் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலப்பிரிவிலே தகவல்களை பரிமாறுவதில் மிகவும் கவனம் தேவை. அது சில நேரங்கள்ல அதுல மிஸ் பண்ணப்பட்டால் அவர் பாவியாக மாறுகிறார், பெரும் பாவியாக மாறுகிறார் மட்டுமல்ல, சமூகங்களுடைய பிளவுகளுக்கும் காரணமா மாறுகிறான்ற வகையில தான் பாரதூரமான விஷயம். இதே முஸ்லிம்களை பொறுத்தவரையில கூட ஒரு ஃபாசிக் கட்டத்தை சில நேரம் அடையலாம். அவட பேர்பஸை பொறுத்தவரை முஸ்லிமா இருக்கிறவரும் துவேசியா இருக்கலாம், இனவாதியா இருக்கலாம், குடும்பங்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தலாம், சமூகத்திலே புரளிகளை ஏற்படுத்தலாம், வம்புகளை உருவாக்கலாம். எவ்வளவு பாரதூரம் அந்த வேலைகளை செய்யலாம். அதனால தான் அல்லாஹ் தஆலா மூமின்களே நீங்கள் ஃபாசிக்கா இருக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஷேக். ಒಂದು ಮೆಸೇಜ್ ಒಂದು read பண்றேன் இன்ஷால்லா. Assalamu alaikum Sheikh. When you read translation of the Quran, is it always we need to know the context of the ayah to understand the full meaning என்று கேட்டிருக்காங்க. எஸ், நான் நினைக்கிறேன் குர்ஆன்ட மீனிங்கை நாங்கள் பார்த்துட்டு போகிற நேரத்துக்கு குர்ஆன்ட எல்லா ஆயத்துக்களுக்கும் நாங்கள் ஏற்கனவே சொன்னோமா இமீடியட் ரீசன் இல்லை, எல்லா ஆயத்துக்களுக்கும் இல்லை. இப்போ உலூமுல் குர்ஆன் என்ற ஒரு புத்தகத்தில் ஒரு ஷேக் இருக்கிறார், மன்னாவுல் கத்தான், ஷேக் மன்னாவுல் கத்தான். அவர் அந்த குர்ஆனுடைய கலைகள் பற்றி பேசிக்கொண்டு போகிறேன்னு சொல்கிறது என்றால், குர்ஆன்ட இறங்கின சூறாக்களும் ஆயத்துக்களும் 2 வகைப்படும். ஒன்று நேரடியான காரணங்கள் இல்லாமலே இறங்கின ஆயத்து, இன்னும் சிலது இருக்குது அதுக்கு பின்னால் ஒரு நியாயமான ஒரு காரணம் உண்டு, ஒரு கான்டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு, ஒரு சூழல் காரணம் உண்டு, அதன் அடியாக இறங்கின வசனங்கள். ஒப்பீட்டு ரீதியாக காரணம் இல்லாமல் இறங்கின வசனங்கள் தான் கூட, நேரடியான காரணம் இல்லாமல். காரணங்களோடு இறங்கின வசனங்கள் குறைய. அப்போ காரணங்களோடு இமீடியட் ரீசனோடு இறங்கின வசனங்களை கண்டிப்பாக நாங்கள் புரிந்து கொள்வதற்கு அந்த பேக்ரவுண்ட் புரியப்பட வேண்டும், அது வாசிக்கப்பட வேண்டும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னா, உதாரணமாக நீங்கள் அந்த டிரான்ஸ்லேஷனை பார்க்குறதை விட, உதாரணமாக மௌலானா மௌதூதிலே அந்த த மீனிங் ஆஃப் த குர்ஆன் என்ற தஃப்சீரை நாங்கள் எடுத்து வாசித்தோம்னு சொன்னால், அந்த டிரான்ஸ்லேஷனோடு சேர்த்து இந்த விளக்கங்களும் சேர்ந்து வரும். உதாரணம் அவர் அதனை பதிவு செஞ்சு வச்சுக்கிறார். அதே நேரத்துக்கு எங்களுக்கு சரியாக விஷயங்களை புரிந்து கொள்ள முடியுமா இருக்கும். எனவே அப்படியான இடங்களில் கட்டாயம் அந்த கான்டெக்ஸ்டையும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. வெரி குட். இன்னொன்று, செய்திகளை ஊர்ஜிதப்படுத்தி தெளிவுபடுத்தல் பற்றி கூறினீர்கள். இன்று சாதாரண ஒரு பொதுமகன் எவ்வாறு பரப்பப்படுகிற ஆயிரக்கணக்கான செய்திகளில் எது உண்மை எது பொய் என புரிந்து கொள்வது, குறிப்பாக அரசியல் போன்ற செய்திகள் என்று கேட்டிருக்கிறாங்க. அதாவது செய்திகளை ஊர்ஜிதப்படுத்தி தெளிவுபடுத்தல் பற்றி கூறினீர்கள். இன்று சாதாரணமான ஒரு பொதுமகன் எவ்வாறு பரப்புகின்ற ஆயிரக்கணக்கான செய்திகளில் அதில் எது உண்மை எது பொய் என்றதை எப்படி புரிந்து கொள்ள இயலும் என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அதான் நீங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, முதலாவது நாங்க இந்த ஆயத்திலிருந்து எடுக்க வேண்டிய லெசன் என்னன்னு சொன்னால், முதலாவது லெசன், நாங்க இண்டிவிஜுவல் வகையில எந்த செய்தியையும் பொய்யாக சொல்லப்படாது. ஃபர்ஸ்ட் முதலாவது விஷயம் அதான் அல்லாஹ் தஆலா சொல்லுவார். முதலாவது செய்தி பொய்யான செய்திகளை நாங்கள் கட்டவும் படாது, பொய்யான செய்திகளை சொல்லவும் படாது. முதலாவது நானும் நீங்களும் புரிய வேண்டிய லெசன் அதுதான். அப்படி இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், அந்த எந்த ஒரு செய்தி பரவுற நேரமும் இல்ல மாஸ்டர் மைண்ட்னு சிலர் இருப்பாங்க. அதுதான் ஆபத்தான மாஸ்டர் மைண்ட். அந்த செய்தியை கட்டமைக்கிறாக்கிறாங்க, ஒரு பயங்கரமான பொய்யொண்ட வடிவமைக்கிறாக்கிறாங்க. அதுக்கு பின்னால் அதை அட்வர்டைஸ் பண்றாக்கள், ப்ரொமோட் பண்றாக்கள் இருப்பாங்க. பிறகு அந்த செய்திக்கு அகப்பட்டு கொள்றாக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது அதுதான் கூட அப்பாவி இருக்கிறான், இன்னசென்ட். அதாவது அவங்களுக்கு வேலை என்னன்னா, வார செய்தியெல்லாம் ஜஸ்ட் ஷேர். அவரும் வாசிப்பதில்லை, வாசித்து புரிவதும் இல்லை, அதுக்கு பின்னால் இருக்கிற பிலோசபி விளங்குவதும் இல்லை, ஜியோ பொலிட்டிக்ஸ் விளங்குவதும் இல்லை, அதுக்கு பின்னால் பெரிய பிலோசபி என்று இருக்குமான்னு அவருக்கு தெரியாது, பரவி வேண்டி இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், மாஸ்டர் மைண்ட் இருக்குது, ப்ரொமோட் பண்றாக்கள் இருக்கிறாங்க, மோட்டிவேட்டர்ஸ் இருக்கிறாங்க, அப்பாவிகள் இருக்கிறாங்க. இப்ப பெரும்பாலும் அப்பாவி தான் கூட, அதாவது பயன்படுத்தப்படுகிறவர்கள் தான் கூட. அதெல்லாம் பொது ஜனங்கள், பொதுமக்கள் அங்கதான் வருவார்கள். இப்ப நாங்க தான் மிக கவனமா இருக்கணும். இந்த செய்திகள் விஷயத்துல இது ஈமானோடு சம்பந்தப்பட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதாவது செய்தி விஷயத்துல முதலாவது நாங்க செய்திகளை போலியா உருவாக்க கூடாது. இரண்டாவது, எந்த செய்திகள் வருகின்ற பொழுதும் சர்வசாதாரணமாக ஒரு சாதாரண நியூஸ் என்றால் பரவாயில்லை, தெரியும், அது ஒரு பாரதூரமான விஷயம் அல்ல என்றால் அது கூட நாங்கள் தவிர்த்து கொள்வது நல்லா.
ஆனால் ஒரு சாதாரண நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், அது பாரதூரமான விஷயமா இருக்காது. ஜஸ்ட் ஒரு செய்தி உண்டு, அது பொய்யா இருந்தாலும் பாதிப்பில்லை வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படி இல்லை, சில விஷயமைக்கும் மிக பாரதூரம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு நாங்கள் எங்களோட ஜெண்டர் ஐக்கியூ வளர்ந்து இருக்க வேண்டும். ஏன்னா குர்ஆன் அதை சொல்லுகிறது மிக தெளிவாக. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அடுத்தது ஆக முக்கியமாக நீங்க பார்க்கலாம், இந்த ஆயத்தை விளங்கப்படுத்தும் போது நான் நினைக்கிறேன் செய்தி குத்துபா இருக்க வேண்டும் அல்லது மௌலானா மௌதூதி இருக்க வேண்டும், இன்னொரு கருத்தையும் வலியுறுத்துவாங்க. அதாவது இந்த ஆயத்தை நீங்க பார்த்தீங்க என்றால் இந்த செய்தி யாருக்கு வாரன்னு சொன்னால் அந்த முடிவுகள் எடுக்கிறாக்களுக்கு வரக்கூடிய செய்திக்கு தானே மிக கவனமாயிப்போம். டிசிஷன் மேக் பண்ற இடங்களுக்கு தானே. அதான் இந்த வாய்ஸை பார்த்தா ஒரு செய்தியை கொண்டு வருகின்ற போது நீங்க கட்டாயம் உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்திக்கோங்கன்னு சொன்னது. இது ஒரு டிசிஷன் மேக் பண்ற இடத்துல சொல்ற இடம். அப்ப அப்படி என்ன, உதாரணத்துக்கு ஸ்கூல் நடத்துற ஆக்களை பொறுத்து அங்க இருக்கிற பிரின்சிபலா இருக்கலாம், அதுல ஒரு டிரெக்டரா இருக்கலாம், வேற வேறு நிறுவனங்கள் இருக்கிறார்கள், டிசிஷன் மேக் பண்ற இடத்துல இருக்கிறார்கள் மிக கவனமா இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க ஒரு அரசாங்க மட்டத்தில் இருக்கிறார்கள், பொலிட்டிக்கல் மட்டத்தில் இருக்கிறார்கள், மிக கவனமா இருக்க வேண்டும். அந்த விஷயங்கள்ல வச்சுதான் தீர்மானங்களுக்கு வர வேண்டும். எனவே அந்த தீர்மானம் எடுக்கிறார்கள் செய்திகள் விஷயத்துல மிக கவனமா இருக்க வேண்டும். அப்ப குடும்ப ரீதியாகவும் தான், சமூக ரீதியாக தான், அரசியல் ரீதியாக தான், இப்படி அந்த இடங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே நாங்க இன்னசென்ட்டாக இந்த இடங்கள்ல நடந்து கொள்ளக்கூடாது. சில நேரங்கள்ல எத்தனையோ பெரிய எஜெண்டாக்களுக்கு நாங்களும் அகப்படுகின்ற ஒரு நிலை வரும். இதெல்லாம் கவனமா இருக்கு. நீங்க பாருங்க இந்த வசனம் எவ்வளவு கான்டெக்சுவலைசேஷன் பண்ணணும். இன்றைய காலத்தோடு பேசுற மாதிரி இல்லையா? இன்று இருக்கிற மிக பிரச்சனை மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன். இதை வச்சுதான் உலகமே, மீடியா தான் உலகம், அதுக்கு புறம் எல்லாம். பல்லாவத்தில் எப்படி பேசுறான்டா இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டோட உரையாடல் ஸ்டாண்டர்ட்ல தான் இந்த குர்ஆன் வசனம் இருக்குது. மிக கவனமா இருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது. நாங்க இன்ஷா அல்லாஹ் விரிவா வேற சந்தர்ப்பம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜஸாக்குமுல்லாஹ். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சது 21, 22, 23க்கும் இன்னும் நிறைய இருக்கும், நமக்கு தெரியாது. பயங்கரமா வரும். சல்மான் அக்ரம் பிரதர். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் ஷே. அந்த எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் உண்டு. அதாவது சந்தேகத்தை விட ஒரு கிளாரிஃபிகேஷன். அதாவது 2வது ஆயத்துல வர அந்த ரபிக்கு முன்னால சத்துவ எடுத்து பேசுமான்னு சொல்ல அந்த ஒரு பேக்ரவுண்ட் தான் அந்த ஆயத்து இறங்கப்பட்டுச்சு. அப்ப அதை இன்றைக்கு நாங்க எப்படி பிரயோகிக்கிற, அது எங்களுக்கு எப்படி ரெலவெண்ட் ஆகும்னு சொல்றது எனக்கு ஒரு விளக்கம் தான். நல்லா ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நான் கிட்டத்தட்ட இந்த ஆயத்துக்களை விளங்கப்படுத்தும் போது மேக்சிமம் ட்ரை பண்ணினேன் இன்றைக்கு அந்த பிரயோகம் என்ன என்று சொல்றதுல. நீ அந்த லெசனை திருப்பி முறை கேட்டாலும் விளங்கும். அதை சுருக்கமான சொல்லிட்டு போறேன். திருப்பி நீங்க கேட்ட காரணத்தால நான் சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது உங்களது சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்றது ஒரு சரி. இப்ப நீங்க கேட்கிற இப்போது இல்லாத போது நாங்க என்ன செய்யறோம். அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன சொல்றோம் என்றால், பொதுவாக தஃப்சீர் ஆசிரியர் சொல்ற ஒரு கருத்து இருக்குது. ரசூல்லா இல்லாத ஒரு சந்தர்ப்பத்துல அவர்களுக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்த வேண்டாம் என்ற கருத்து ஒரு கருத்துக்கு சர்வசாதாரணமாக உமரதியான சொன்ன கருத்து என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு முன்னால் ஜியாரத் செய்கின்ற நேரத்துல அந்த இடத்துல நாகரிகமா நடந்து கொள்வது என்று சொல்லப்படும். அது சரி, அது இன்றைக்கு கூட நாங்க பிராக்டிஸ் பண்ற விஷயம், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம்தான். இன்னொரு கருத்து என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னாவை, ரசூலுடைய வாழ்க்கை சீராவை நாங்கள் அதற்குரிய மரியாதை கொடுத்து நாங்கள் எடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சுன்னா, ரசூலோட ஹதீஸ் என்று வந்தால் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனோநிலை உருவாக வேண்டும். ஹதீஸ்களை மதிக்க வேண்டும், ஹதீஸ்களை படிக்க வேண்டும். ஹதீஸ்கள் சம்பந்தம் இந்த மாதிரி குர்ஆனை போன்று ஹதீஸ்களை ஈடுபாடு காட்டுறது, ரசூலுல்லாஹ் சொன்னது ஒரு விஷயம் சுன்னால் இருக்குமா இருந்தால், அது ஆதாரபூர்வமா இருக்குமா இருந்தால் அதற்கு நாங்கள் செவிதாக்குறது ரசூலுல்லாஹ்க்கு செய்கின்ற ஆகப்பெரிய ஒரு கருத்து. அதை மீறி நடந்து கொள்ளாமல் இருக்கிறது என்பது சுன்னாவை நடைமுறைப்படுத்துறது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தத்துக்கு மேலால் போகாமல் இருக்கிற ஒரு சத்தம் என்ற கருத்தையும் அது கொடுக்கும். சுன்னா மட்டுமல்ல, சீராம் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை நாங்க நடைமுறைப்படுத்துறது, படிக்கிறது, அழகான அந்த பண்பாடுகள் எங்களது பண்பாடுகளா மாற்றிக்கொள்றது, இந்த விஷயங்களை இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு நவீன காலத்துல வலியுறுத்துவதாக அமையும். இன்னொரு கொஸ்டின் வந்திருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். Females enter the house through the back door to not to engage with the men at the front. What do you think about this என்று கேட்டிருக்காங்க. அதான் இப்படித்தான் பொதுவாக எந்த காரணத்தை கொண்டும் வீடுகளுக்குள்ள நுழைகின்ற நேரத்துல அது ஃப்ரண்ட் டோவால போகணும். ஃப்ரண்ட் டோவால போகணும்னு சொன்னாலும் அதை கவனமா புரிஞ்சு கொள்ளணும். அதாவது வீடுகள் என்பது பிரைவசியான இடம், எப்பொழுது அவங்க சுதந்திரமா இருப்பார். அந்த இடங்களை பொறுத்த வரையில மிக நாகரிகமா நடந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப அப்பாயின்மெண்ட் தேவைப்படும்,
கொஞ்சம் முன் அறிவித்தொண்டு கொடுக்க வேண்டி வரும். சில நேரங்கள் அவங்களோட பிரைவசி பாதிக்கப்படாத வகை நடந்து கொள்ள வேண்டி வரும். எனவே வீடுகளுக்கு போறேன் சலாம் சொல்ல வேண்டும். இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை அல்லாஹ் சூரத்து நூறுல தந்திருக்கிறார். இது சம்பந்தமா பின்கதவால வந்தது சம்பந்தமா சொல்றது, எப்போதும் பின்கதவான முறைகேடா வருவது, பொருத்தமில்லாத நேரத்துல வருவது, அசௌகரியமான நேரத்தை வருது. முன்கதவால வந்தாலும் கூட அனுமதி இல்லாமல் வர முடியாது. அனுமதி கேட்டுத்தான் வரணும், ஒரு முறையாகத்தான் வரணும், உரிய நேரத்துல தான் வரணும். அப்ப அது எனவே முன்கதவா பின்கதவான்றல்ல இங்க இஷ்யூ, பர்பஸ் தான் முக்கியம். அரபுல சொல்லலாம் மக்காசித் தான் முக்கியம். இந்த ஆயத் சொல்ல வருகிற இலக்கு என்ன, முன்கதவு பின்கதவு என்றதல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னென்றால், சில நேரம் நீங்க சும்மா பின்கதவால தான் போவார்கள், பின்கதவால தான் போக வேண்டி வரும். பிராக்டிக்கலி அது ஒரு கஸ்டம்ஸ் ஆகிக்கும். சில நேரம் வீடுகள் அமைவிடம் அப்படித்தான் இருக்கும். அதில் சில சேஃபுகள் இருக்கும், மிச்சம் நெருக்கமாக இருப்பார்கள் சர்வசாதாரணமாக. அது அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில், ஒரு வழக்க ட்ரெடிஷன் அடிப்படையில் அதுல சில மரியாதையும் சேஃபும் இருக்கும். எனவே அதனால பாதிப்புகள் எதுவும் இருக்காது, அநாகரியங்கள் எதுவும் இருக்காது. இங்க முக்கியம் அநாகரியமாய்க்காது, ஒழுக்க பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது, யாருக்கும் டிஸ்டர்ப் ஆயிருந்துவிடக்கூடாது, தர்ம சங்கடமா மாறிவிடக்கூடாது. இதுதான் இன்னைக்கு பின்னால சொல்லப்பட்டது அல்லாமல் முன்னால் பின்னால் என்று சொல்றதை விட இப்படி நாங்கள் புரிந்து கொண்டா இன்ஷா அல்லாஹ் உங்களோட கேள்விக்கு விடை தெளிவா இருக்கும் நம்புறோம். எங்களுக்கு இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்குது. இன்னொரு கொஸ்டின் வந்து இருக்குது, is there any connection between the battle of Camel and misinformation? Please check. பேட்டில் ஆஃப் கமல்லையும் உதாரணமாக அந்த யுத்தத்திலையும் மிஸ்இன்ஃபர்மேஷன் தான். வரலாற்றில் உங்களுக்கு தெரியும், நடந்த பலவாறான யுத்தங்கள்ல சில நேரங்கள்ல வழங்கப்பட்ட தகவல்கள்ல இருக்கிற சிக்கல்கள் தான். சின்ன தகவல்கள்ல பெருசா ஊதி பெருப்பிக்கிறதும், உங்களுக்கு எதிராக பெரிய பணியொன்று தயாராகி கொண்டிருக்குன்னு சொல்ற, அங்க தயாராகவே இல்லை, ஆனா சொல்லப்பட்டது தயாரிக்கப்பட்டது. இப்ப ஜமல் யுத்தம் என்று சொல்ற நேரம் அது சஹாபாக்களுக்கு மத்தியில நடந்த ஒரு யுத்தம், வரலாற்றுல மிக கரை படிந்த மிக குழப்பமான யுத்தம். இன்று கூட அதை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி இன்டர்பிரிட் பண்றதுன்னா மிக பெரும் சுவரசனமும். அந்த யுத்தத்தை பற்றி சூட விளங்கப்படுத்துற நேரங்கள்ல சில நேரங்கள்ல சஹாபாக்களுக்கு மத்தியில பிரச்சனைகளை முட்டி மோத வைக்கிறதுக்கு ஒரு முனாஃபிக் சமூகம் ஒன்று வேட் பண்ணி கொண்டு இந்த கடைசி வரைக்கும் ஜூஸுகளும் வேட் பண்ணதாக வரலாறு சொல்கிறது. அதனால 2 அணிகளா வச்சு என்னை மோத வைக்கிறதுல ஒரு குரூப் வேட் பண்ணும். அது மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் மிச்சம் பயங்கரமா வேலை செஞ்சு விரைவாக 2 அணிகளா மாறி வரலாற்றில் கரை பிறந்த வரலாறு மாறியதை பார்க்கலாம். அது ஜமல் மட்டுமல்ல, பல போது பல விஷயங்களே அப்படி நடந்துக்கிறதா பார்க்கலாம். உதாரணமா நான் சொல்றேன், பனு முஸ்தலக் யுத்தத்துல ஒரு சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அப்துல்லா இப்னு உபை சலூல் என்ற முனாஃபிக் பலவாறான செய்திகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர் மதீனத்து மனிதர், மக்கத்து சஹாபாக்களுக்கு எதிராக ஊர் பிரதேசவாதத்தை பேசிக்கொண்டே இருந்தார். தொடர்ந்து பிரதேசவாதம், மதீனா சஹாபியருக்கும் மக்கா சஹாபியருக்கும் சண்டையை உண்டு பண்ணுவதற்கு பிரதேசவாதம் பேசி பிழையான தகவலை கொடுத்து மோத வைக்க பார்க்க. ஏதோ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மிச்சம் மெச்சூர்டா நடந்து கொண்ட காரணத்தால் ஒற்றுமையான வாழ்க்கையோடு அங்கு உருவாகி. எனவே அந்த லீடர்ஷிப் என்பது மிக முக்கியமான விஷயங்களை கவனமாக ஹேண்டில் பண்றதுல இல்லாத பொழுது ஜமல் போன்ற பாரி யுத்தங்கள் எல்லாம் நடைபெறுவதாக அமையும். இன்னொன்று கொஸ்டின் இருக்குது, இறை தூதரை கண்ணியப்படுத்தல், அவர் மீது அன்பு கொள்ளல் பற்றிய பேசும் சில சாரார் எல்லை மீறி சென்று பிதத் விடயங்களில் ஈடுபடுகிறார் சம்பந்தமா? அது இன்னொரு விஷயம் தான். எப்பவுமே உங்களுக்கு தெரியும், எங்களோட சமூகத்துல 2 தீவிரங்கள் எல்லா காலத்திலும் இருந்து எல்லா பகுதியிலையும் இருக்குது. ஒன்றிருக்குது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வைக்க வேண்டும், நேசம் வைக்க வேண்டும் சொல்லி அன்பை இவ சொல்ற மாதிரி அளவுக்கு மீறி பேசி சில நேரங்கள் ஒரு நபியை கடவுளுடைய தரத்துக்கு உயர்த்துகின்ற ஒரு பிழையான கலாச்சாரம் சிலருக்கு மத்தியில் இருக்குது. மறுபக்கம் ஒரு நபிய ரசூல ஒரு மிக சாதாரண மனிதனாக பார்க்கிற ஒரு துரைஷ்டவசமான நிலையும் இருக்குது. மிக சாதாரணமான நிலை, எங்களை போன்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்கின்ற ஒரு நிலையும் வருகிறது. உண்மை இந்த 2க்கும் இடையில நாங்க இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய உன்னதமானவர், தூது வழங்கப்பட்டவர், ஒரு நபி, உலகத்தின் தலைவர் என்று மிக மரியாதையா பார்ப்பதும், ஒரு நபிக்குரிய முழு அந்தஸ்தை நாங்கள் கண்டிப்பா கொடுக்க வேண்டும். அந்த கொடுக்கின்ற பொழுது தெய்வீக சம்சம் கொண்டதாக அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனை எங்களை போன்று என்ற நிலையில் தரம் குறைத்து நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மிக நிதானமாக கூடிய இடத்தில் வைத்து நாங்கள் பார்த்தால் போதுமானது. இன்னொரு கொஸ்டின் வந்து இருக்குது, when you are working as a da'i, you are facing this kind of problem, how can we manage this situation ன்னு கேட்டிருக்காங்க. என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம்னு தெரியல தான்.
ஓகே, அது கிளியர் இல்லை. ஷுஹை பிரதர் என்ன இன்னொருக்க கொஞ்சம் கிளியராக போடுங்க. அடுத்த கொஸ்டின் ரீட் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு குணங்கள் இருக்கும். இதனை நாம் அறைகள் என வைத்து கொண்டால் சில அறைகள் நம்மிடம் சுத்தமாக இருக்கும், நம்மிடமுள்ள இன்னும் சில அறைகள் குணங்கள் குப்பையாக இருக்கும். இவ்வாறு அறைகளை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஹுஜ்ராத் என வைத்திருக்கலாமா? நோக்கத்திலும் ஹுஜ்ராத் என குறித்து வைத்து அல்லாஹு ஆலம் சூராவுடைய பேரை இடுவதில் அல்லாஹுத்தால என்னென்ன நோக்கங்களை வைத்திருப்பானோ தெரியாது. ஆனால் மிக தெளிவாக சூரத் ஹுஜுராத்ல 4வது வசனத்தில் அல்லாஹுத்தால வராய் ஹுஜுராத் என்ற சொற்பிரயோகத்தை கையாண்டிருக்கிறான். அது இந்த சூறாவுடைய பெயராக வந்திருக்கிறது. 2வது ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைவசிகளை பற்றி அல்லாஹுத்தால நிறையவே சொல்லியிருக்கிறான். இதை ஒவ்வொருவருடைய அறைகளும் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவருடைய மானமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த கண்ணோட்டத்தில் அல்லாஹுத்தாலா ஹுஜுராத் வந்திருக்கலாம் என்றுதான் விளக்கங்கள் சொல்லப்பட்டது. இது வல்லாமல் நாங்கள் இந்த விளக்கத்தை மேல நாங்கள் காணல. அல்லாஹுவான். அது மட்டும் இல்லாம அது இந்த ஒழுக்கங்களையும் இது மனித விழுமியங்கள் ஒழுக்கங்களையும் உயர்த்தி எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கணுங்கிறதும் ஒரு அர்த்தமா இருக்குது இல்லே. தெளிவான விஷயம் தான் இல்லையா? எனக்கு இவர் சொன்னது என்னன்னு விளங்க இல்லை எனக்கு. பிரதர், when you are working as a தாய், you are facing this kind of problem and போட்டிக்கிறீங்க. No problem. The problem is talking about others behind. Right, okay. மற்றவர்களை பத்தி பேசுறது சம்பந்தமான இப்ப தேவை ஏற்படக்கொள்ள இன்னொருத்தரை பத்தி பேச வேண்டிய தன்மை. நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அது அந்த வசனம் பின்னால் தான் தொடர்புபடுது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமுன். இது வரைக்கும் நாங்க தஃப்சீர் எடுக்கல. 6-7 வரைக்குமான வசனங்கள் தான் நாங்க முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகுதான் அந்த வசனம் இருந்தாலும் கேட்கறதுக்காக நான் சொல்றேன், பிரச்சனை இல்லை. அதாவது இன்னொருவரை பத்தி உண்மையிலே பேசிக்கலி பேச இயலாது, பிழையாக பேச இயலாது, பிழையாக இன்னொருவரை பத்தி நினைக்க இயலாது, பேச இயலாது என்பது அடிப்படையான விஷயம். எப்பொழுதும் அதில் மிக உயர்ந்த பண்பாட்டை நாங்கள் பேண வேண்டும். ஆனால் சமூக நலன் கருதி, குடும்ப நலன் கருதி, சில மஸ்லஹாக்களுக்காக நாங்கள் சில நேரங்கள் குறைகளை பேச வேண்டி வந்தால் உரிய முறையில உரிய இடத்தில் உரிய அளவில் பேசலாம். அதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. அதுதான் அவ்வளவுதான் அதுக்குரிய வரையறை. பேசிக்கலி கூடாது, ஆனால் கூடுமென்ற சில ரெஸ்ட்ரிக்ஷன் செய்யுது, அதுக்குள்ளால் இருந்து நாங்கள் செய்யலாம். இன்னும் ஒன்று, பண்பாடுகள் உள்ளத்தில் இருந்து பிறக்க வேண்டும் என்பதை சூரா கூறுகிறது. அந்த வகையில் வசாயா 10 சூரா ஹுஜுரத்தில் சொல்லப்படுகிறது என்று சொல்லி இப்படித்தான் சூரத் ஹுஜுராத்தை நீங்க எண்ணி பார்த்தால் ஒரு 10க்கும் மேற்பட்ட பண்பாடுகள் இருக்கின்றன. நாங்க சொன்னோம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்ற சுப்ரியம் வந்து 5 விருத்தம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 5 விருத்தம் 5 வகையான பண்பாடுகள் அல்லாஹ் தஆலா சொல்லி. அது அல்லாமல் நீங்க உடைச்சு பார்த்தால், மிக துல்லியமா பார்த்தால் நான் நினைக்கிறேன் 12க்கும் மேற்பட்ட பண்பாடுகள் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். எனவே வசாயா என்று சொல்லலாம், அஹ்லாக் என்று சொல்லலாம், எல்லாம் முழு சட்டம் அல்ல, வெலூஸ். அடுத்து இன்னொரு விஷயம் முக்கியமான சொன்னால், நாங்க அந்த பண்பாடுன்னு சொல்ற நேரம் எங்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்குது, அது கட்டாயம் இல்லை. இப்ப சட்டம் என்னத்தான் கட்டாயம். இப்ப நோம்பு பிடிக்கிற கட்டாயம், ரமதான்ல நோம்பு பிடிக்க கட்டாயம், ஜகாத்து கொடுக்க கட்டாயம், வாஜிப்னு சொல்றோம். ஆனா அஹ்லாக் விழுமியம் என்று வருகின்ற பொழுது அதை நாங்க அந்த கட்டாயம் மெண்டேட்டா எடுக்கிறல்ல. ஆனால் குர்ஆன் சொல்றது மெண்டேட், கட்டாயம். அது பண்பாடுகள் என்பது கட்டாயம். செய்திகளை ஊர்ஜிதப்படுத்துவது பண்பாடு கட்டாயம். அடுத்த சகோதரரை பற்றி நல்லெண்ணம் வைப்பது கட்டாயம். எனவே இந்த கருத்தை நாங்கள் கட்டாயமா புரிந்து, வெறுமனே வசியத்து மட்டுமே தான் சொல்லுவோம். வெறும் வசியத்து என்றால் வெறும் உபதேசம் மட்டுமல்ல, அது ஃபர்தும் தான் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஷேக். இங்க டைமும் எங்களுக்கு ரன் ஆகிட்டு, இஃப்தார் டைம் நெருங்குது. நிறைய பேர்கள் இனி அதுக்குரிய ஆயத்தங்கள் செய்ய வேண்டிய தேவையில் இருப்பாங்க. உண்மையில் உங்களோட பெருமதியான நேரம், பெரிய ஒரு டைமை நீங்கள் செலவழித்து நீங்களும் மற்ற ஷேக் குமார் சேர்ந்து, ஷேக் ரிஷாத் நஜிமுதீனோடு சேர்ந்து பெரிய ஒரு டைம், ரிஃபாத் ஷேக்கும் சேர்ந்து அந்த வீடியோக்களை செய்கிறதில்ல, அழகான முறையில் அதை விளக்கங்களை கொண்டு வரதில் செய்திக்கிறீங்க. அல்லாஹ் கிருபை செய்யட்டும். பெரிய ஒரு பிரயோசனமாகி இந்த சமரியும் உண்மையில் ஆகவே பிரயோசனமாக இருந்துச்சு. ஒரு ரிவிஷன் மாதிரியும், அதே நேரத்தில் எல்லாருக்கும் அந்த தங்களோட கொஷின்ஸ்களை கேட்டுக்கொள்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி வாரக்கிழமையும் அந்த இந்தியிலிருந்து படிக்கக்கூடிய சூறாக்களுக்குரிய சம்மரி ஒன்றை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுலேயும் உங்களோட கொஷின்ஸ்களை கேட்டுக்கொள்ளும். நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்ளுமா ஷேக்? ஓகே இன்ஷா அல்லாஹ். ஷேக் ரிஷாட் என்ன சரி சொல்லணும்? இல்ல நாங்க முடிச்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அரஃபா சேர்ந்த இது முடியும். அப்ப வார
அடுத்த தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் திங்கள்ல இருந்து அடுத்த சாட்டர்டே வரை காட்டி உங்களுக்கு வீடியோ இன்ஷா அல்லாஹ் வரும். அடுத்த நாளைக்கு சண்டே நாங்க இன்ஷா அல்லாஹ் டியூஸ்டே முடியுதுன்னா இன்ஷா அல்லாஹ் டியூஸ்டேல முடியுது. டியூஸ்டே இன்ஷா அல்லாஹ். அதுல இருந்து நாங்க அடுத்த வர சாட்டர்டே வரை காட்டி வீடியோ வரும். இன்ஷா அல்லாஹ் சண்டே நாங்க அடுத்த டிஸ்கஷனை கொண்டு போவோம். ஷேக் ரிஷாத் நஜ்முதீன் ஆசிரியர் தான் ஷேக் அரஃபாத் கரீம். இன்ஷா ஆசிரியரும் மாணவரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் மாணவர்களுமா சேர்ந்து இந்த நிகழ்ச்சி அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். எல்லாரும் துவா செய்துகளுங்க எல்லாருக்காகவும் இன்ஷா அல்லாஹ். இது பெரிய ஒரு முயற்சி. அல்ஹம்துலில்லாஹ்ண்டு இதை பிரயோசனமாக்கணும். அல்லாஹ் எங்களோட நேரங்களையும் காலங்களையும் பெருமதி நிறைஞ்சதாக இதிலிருந்து நிறைய படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு வரலாக, அது பெற்றுக்கொண்டது மட்டுமில்லை, அதை எங்களோட வாழ்க்கையிலையும் அமுல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். சூரா அஸ்ரோடையும் நாங்கள் துவாவோடையும் முடிச்சுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். இதோட ரெக்கார்டிங்கை நான் வந்து குரூப்ல போறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, சுக்ரான். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. نراك بالخير ان شاء الله. السلام ورحمة الله وبركاته. السلام.